أشهد أن لا إله إلا الله. எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலையிலும் நம்மை படைத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பை அஞ்சி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய ஹுதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் அவ்வப்போது நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறை திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் என்று ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்கானதுதான் என்பதை அந்த வசனத்திலே நினைவுபடுத்துகிறான். அப்படி என்று சொன்னால், நாம் பார்க்கக்கூடிய வானமாக இருந்தாலும், நாம் நடமாடக்கூடிய பூமியாக இருந்தாலும், இன்னும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளை நாம் எடுத்துக்கொண்டாலும், இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட சிறிய படைப்பிலிருந்து சூரியன் அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடிய படைப்புகள் வரை எல்லாமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அப்படி என்றால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த படைப்புகளை எல்லாம் அவ்வப்போது நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அதை நாம் நினைவு கூற வேண்டும்? இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை அடிக்கடி நாம் நினைவு கூறுவதற்குண்டான காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு பல அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அப்படி அந்த அருட்கொடைகளை தந்த அந்த ரப்பிற்காக நம்மை படைத்து இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் நமக்காக வசப்படுத்தி கொடுத்த அந்த இறைவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், வெறுமனே தொழுவது மாத்திரம் இறைவனுக்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. வருடம் ஒரு முறை, ஒரு மாதம் முழுவதாக நோன்பு நோற்பது மாத்திரம் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை தாண்டி எதுவும் இல்லை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வசதி படைத்தவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், ஹஜ் உம்ராக்களை நிறைவேற்றுகிறார்கள், அதோடு அவர்களுக்கான கடமை முடிந்து விட்டது என்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுவல்ல மனிதனுடைய படைப்பின் நோக்கம். இந்த மாதிரியான அமல்களை செய்வதற்காக தான் ஏற்கனவே ரப்புல் ஆலமீன் பல படைப்புகளை படைத்து வைத்திருந்தான். மனிதனை படைப்பதற்கு முன்னால் இறைவன் என்ன செய்கிறான்? மலக்குகளை அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்பதாக. அதற்கு மலக்குகள் என்ன பதில் சொன்னார்கள்? இறைவா, நாங்கள் தானே உன்னை துதிக்கிறோம், உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை புகழ் பாடுகிறோம், இதை காட்டிலும் உனக்கு இன்னொரு படைப்பு வேண்டுமா என்ற கோணத்திலே அவர்கள் கேட்கும் பொழுது இறைவன் அப்போதும் என்ன சொல்கிறார்? நீங்கள் அறியாததை நான் அறிகிறேன் என்பதாக. அப்படியானால் மனிதனுடைய படைப்பு என்பது இபாதத்துகள் செய்வதல்ல, இபாதத்துகளை மாத்திரம் செய்வதல்ல என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, ஷைத்தானை பொறுத்தவரையிலே அவன் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவனாக இருந்தாலும், அவன் விரட்டடிக்கப்பட்ட ஒருவனாக இருந்தாலும், அவனும் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறான்? அவன் செய்ய வேண்டிய கடமைகளை, இறைவனுக்காக அவன் செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய காரியத்திலே அவன் சரியாக இருக்கிறான், நம்மை தான் வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறான். அப்படியானால் அவனும் அமல்களை செய்கிறான், நாமும் அமல்களை செய்கிறோம். இன்னும் பிற ஜீவராசிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே இறைவனை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்கிறானே. அப்படியானால் எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது மனிதனை மாத்திரம் படைத்து, மனிதனுக்கு மாத்திரம் ஏராளமான படைப்புகளை வசப்படுத்தி கொடுத்து ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான்? அன்பார்ந்தவர்களே, இதுதான் நாம் தினமும் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அமல்களாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த அமல்களிலே உயிரோட்டம் இல்லாத ஒன்றாக தான் நம்முடைய அமல்கள் இருக்கிறது. இன்று தொழுகைக்காக நாம் தக்பீர் கட்டும் பொழுது, அல்லது நோன்புடைய காலங்களிலே நாம் நோன்பு நோக்கும் பொழுது, இல்ல நாம் வழங்கக்கூடிய அந்த தான தர்மங்களுடைய சமயத்திலே நாம் ஏதாவது ஒரு அமலை செய்யும் பொழுது அந்த அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனைய படைப்புகள்
மலக்குகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்களுக்கு என்ன கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளையை அவர்கள் சரியாக நிறைவேற்றி விடுவார்கள். அவர்களுக்கு என்ன கட்டளை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் இறைவனை வணங்க வேண்டும், இறைவன் அவர்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய பணிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள். இதை அவர்கள் எப்படியானாலும் செய்து விடுவார்கள். ஏனைய படைப்புகளும் அப்படிதான். அதனுடைய சப்தங்கள் எல்லாம் தஸ்பீகளாக ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்வான். இதுவெல்லாம் அவைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் மனிதனை மாத்திரம் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்திலே சோதிக்கிறான். மனிதனுடைய படைப்பை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது என்னை வணங்குவதற்காக என்றுதான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி சொல்லியும் கூட இந்த இடத்திலே அந்த மனிதர்களுடைய நோக்கம் மாறுகிறது என்றால் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு இதிலே சோதனையை வைத்திருக்கிறான். என்ன சோதனை? நாம் வணங்கக்கூடிய அந்த சமயத்திலே, நாம் ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றக்கூடிய அந்த நேரத்திலே அதிலே முழுமையான உயிரோட்டம் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் இறைவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சோதனை. ஏனைய படைப்புகளுக்கு அப்படி அல்ல. இபாதத்தை செய் என்றால் அது செய்துவிடும், ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சோதனை, ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பரீட்சை என்னவென்றால், அந்த மனிதனுடைய இபாதத்தை செய்ய வேண்டுமே ஆனால், அவன் அதை நிறைவேற்ற வேண்டுமே ஆனால், அவனுக்கு அதை நிறைவேற்றும் பொழுது பல குழப்பங்கள் ஏற்படும், சிந்தனைகள் மாற்றம் ஏற்படும், உயிரோட்டம் இல்லாமல் போகும். அதையெல்லாம் தாண்டி அவன் அந்த இபாதத்துகளை செய்யும் பொழுது இறைவனுக்கு பிடித்த ஒரு அடியானாக அவன் மாறுகிறான். அதனாலதான் எந்த படைப்புகளுக்கும் சொல்லப்படாத ஒரு கட்டளையை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். அது என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, உஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். என்பார்ந்தவர்களே, அதிகமாக இறைவன் அவனை திக்ரு செய்வதற்கு சொல்கிறான். நாம் எல்லாம் திக்ர் என்று சொன்னால் இன்று என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று வாய்களிலே ஒளிந்து கொண்டிருப்பதுதான் திக்ர் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல அன்பார்ந்தவர்களே திக்ர் என்பது. அதுவெல்லாம் திக்ரனுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் உண்மையிலேயே திக்ர் என்பது இறைவனை எப்போதும் உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எப்போதும் அந்த இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அதுதான் இறைவன் சொல்லக்கூடிய அதிகப்படியான திக்ர்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்வது தவறல்ல, அதை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். ஆனால் தொழுகைக்காக தக்பீரை கட்டும் பொழுது, தொழுகைக்காக தக்பீரிலே நாம் இருக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த அத்தியாயங்கள் இறைவனை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். கேட்கக்கூடிய அந்த வசனங்கள் இறைவனை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். ருக்குவிலே நாம் செல்கிறோம் என்றால் அங்கே சுப்ஹான ரப்பியல் ஆலா அஸீம் என்று நாம் சொல்கிறோமே, ஆனால் அதனுடைய பொருள் உணர்ந்த அந்த இடத்திலே இறைவனை நாம் துதிக்கிறேன், இறைவனை நாம் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமல்களை நாம் செய்யும் பொழுதும் அதிலே உயிரோட்டத்தை கொண்டு வந்து நாம் செய்யும் பொழுதுதான் அந்த திக்ரினுடைய முழுமை தன்மையை நம்மால் அடைய முடியும். என்பார்ந்தவர்களே, மனிதர்களால் இது முடியாது, இதிலே அவர்கள் தவறி விடுவார்கள், இதிலே அவர்களுக்கு சோதனை இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக தான் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே என்ன பேசுகிறான் என்றால், ஃபஅம்மல் இன்சான், மனிதனை பொறுத்தவரையிலே, இதா மப்தலாஹு, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறான், ஒரு சந்தோஷத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறான். அந்த சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவனை சங்கைப்படுத்தி அவனுக்கு நியமத்துக்களை எல்லாம் வழங்கி இறைவன் அவனை கண்ணியப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்வான் ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான நேரங்களில் தான் ரப்பை சரியான முறையிலே துதிப்பான். என்ன சொல்வான்? என்னுடைய இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக அந்த மனிதன் சொல்வானா. இதே அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, ஒருவேளை அந்த மனிதனுடைய வாழ்வாதாரத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டால், வியாபாரத்திலே ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், உடல் ஆரோக்கியத்திலே ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், அந்த நேரத்திலே இறைவனின் மீது உண்டான ஒரு நிராசை வந்துவிடும். இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான், இறைவன் என்னை கஷ்டப்படுத்தி விட்டான் என்று அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான் என்பதாக ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இவர்களே, இதுதானே இயல்பு. என்று நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் எடுத்துக்கொள்வோமே, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் நிகழும் போது அந்த நேரத்திலே நம்முடைய தொழுகை எப்படி இருக்கும்? சில கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது தொழுகை அந்த நேரத்திலே எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலே நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பரும் மற்ற நேரங்களிலே நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பரும் எப்படி இருக்கும் என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மாத்திரம் போதுமானதல்ல, அந்த அமல்களிலே உயிரோட்டம் இருக்க வேண்டும். அந்த அமல்களை நீங்கள் செய்யும் பொழுது அதிலே உங்களுக்கு இறைவனுக்கு மீது உண்டான முழுமையான அந்த திக்ர், அந்த நினைவூட்டல் இருப்பதோடு நீங்கள் அந்த அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருந்தார்கள்?
தங்களுடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். காலையிலே எழுந்தவுடனே நமக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது. வெறுமனே நமக்கு அந்த துஆவை தெரிந்திருந்தால் அதை நாம் ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று அந்த துஆவை ஓதிவிட்டு படுக்கையிலிருந்து நாம் எழுந்திருக்கிறோம். நம்மில் பலரும் அதை கூட அந்த நேரத்திலே ஓதாமல் தான் நம்முடைய படுக்கைகளிலிருந்து நாம் எந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் என்ன செய்வார்கள் என்றால், காலை நேரத்திலே எழுந்தவுடனே வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். பார்த்து விட்டு சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை படிப்பார்கள். கடைசி 10 வசனங்களை ஓதுவார்கள். உபார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களிலே என்ன பேசுகிறான், எதற்காக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே தினமும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். என்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்களுடைய படைப்பிலும் பூமியினுடைய படைப்பிலும் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், காலையும் இரவும் மாறி மாறி வரக்கூடிய அந்த மாற்றத்திலே லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், திட்டமாக அறிவுடைய மக்களுக்கு அவைகளிலே அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய அந்த வசனத்தை தூதர் அவர்கள் காலை நேரங்களில் ஓதுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இந்த வசனங்களை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். வெறுமனே நம்முடைய பார்வைகள் எல்லாம் சூரியனை பார்த்தால் சூரியன் என்பதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். சந்திரனை பார்க்கும் போது சந்திரனோட அதை நாம் நிறுத்தி விடுகிறோம். காலை இரவு மாறி மாறி வருகிறது, அதை வெறுமனே கடந்து செல்கிறோமே தவிர இறைவன் இதிலே எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், இறைவனுடைய ஆற்றல் எந்த அளவிற்கு இருக்கிறது, இதையெல்லாம் அந்த காலை இரவை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளிலே ஓடவில்லை. அன்பார்ந்தவர்களே, அறிவுடைய மக்கள், அறிவார்ந்த மக்கள் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்கிறோமே தவிர அறிவார்ந்த மக்களை போன்று சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் கிடையாது. ஒரு நாளாவது யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே இத்தனை ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோமே, ஒரு நாளாவது வானத்தை பார்த்து இந்த வானத்தினுடைய அமைப்பை ரப்புல் ஆலமீன் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறானே, இறைவனுக்கு இதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வானம் தான் நமக்கு வெயிலை தருகிறது, அந்த வானத்திலிருந்து தான் மழை பொழிகிறது. எல்லாமே ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து இறக்குகிறான் என்று சொல்கிறானே, எல்லாமே வானம் நமக்கு தரும் பொழுது இறைவனுடைய நாட்டத்தால் இந்த வானத்தை பார்த்து ஒரு நாளாவது சிந்தித்து, இறைவன் எந்த ஒரு தூணும் இல்லாமல் இந்த வானத்தை எனக்கு மீது அமைத்து தந்திருக்கிறான் என்று சிந்தித்து அந்த இறைவனுக்காக ஒரு நாளாவது இந்த வானத்திற்காக நன்றி சொல்லி இருப்போமா? உண்டார்ந்தவர்களே, நாம் இந்த பூமியிலே நடக்கும் பொழுது இந்த பூமி நகராமல் இருப்பதற்காக ரப்புல் ஆலமீன் மலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தண்ணீருக்கு மீதாக இந்த பூமி மிதந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் அங்குமிங்குமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள், நினைத்த இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த பூமியிலே ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினானே, அந்த ஒரு அருளை நினைத்து என்றைக்காவது இறைவன் இப்படிப்பட்ட ஒரு அருளை எனக்கு தந்திருக்கிறான் என்பதற்காக நாம் நன்றி செலுத்தி இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இரவு வரும் பொழுது உறக்கம் தானாக வருகிறது, பகல் வரும் பொழுது ஒளிப்பு தானாக வருகிறது. காலை நேரங்களிலே நமக்கான வேலைகளை நாம் செய்து கொள்கிறோம், இரவிலே அதற்குண்டான ஓய்வை நாம் எடுத்துக் கொள்கிறோம். இதை சரியான முறையிலே தினமும் இறைவன் மாறி மாறி நமக்கு தந்து கொண்டிருக்கிறானே, அந்த ஒரு அருளை நினைத்து என்றால் இறைவா, இரவும் பகலும் சீரான முறையிலே மாறி வரும் பொழுது அந்தந்த நேரங்களிலே நான் செய்யக்கூடிய காரியங்களை எனக்கு செய்வதற்குண்டான பாக்கியத்தை தந்த உனக்கே எல்லா புகழும் என்று ஒரு நாளாவது அந்த இறைவனை அந்த நியமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, கிடையாது. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் கிடையாது. நாம் அருள் என்று பார்ப்பதெல்லாம் நம்முடைய செல்வம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வீடுகள், நம்முடைய வாகனங்கள். இதை தாண்டி இறைவன் நம்மை சுற்றி எல்லாவற்றையும் நமக்காக படைத்திருந்தும் கூட அவைகளை பார்க்கும் பொழுது இறைவனை அவைகள் நமக்கு நினைவுபடுத்துவது கிடையாது. ஆனால் அறிவார்ந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே பேசுவதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் ஓதுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், அல்லதீன, அந்த அறிவார்ந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், யஸ்குரூனல்லாஹ கியாமா, அவர்கள் அல்லாஹ்வை நின்ற நிலையிலே இருந்து நினைவு கூறுவார்கள். வகுஊதா, அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இறைவனை நினைவு கூறுவார்கள். வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இறைவனை நினைவு கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நிற்கும் போது மாத்திரமல்ல, அமரும் போது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போதும் கூட, காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அவர்கள் பார்க்கக்கூடிய அனைத்துமே இறைவனை நினைவுபடுத்தும் அவர்களுக்கு. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே இறைவனை நினைவுபடுத்தும் அவர்களுக்கு. இவர்களை தான் அறிவார்ந்த மக்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது மாத்திரமா, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்கள் நின்ற நிலையிலே, படுத்த நிலையிலே, அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
சிந்தனை செய்வார்கள், அவருடைய உள்ளத்திலே அதை ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றாவது நிற்கும் பொழுதோ அமரும் பொழுதோ படுக்கைக்கு சென்றவுடனோ இறைவன் படைத்த இந்த படைப்புகளை எல்லாம் நினைத்து இறைவனுக்கு அந்த நேரத்திலே நாம் நன்றி செலுத்தி இருப்போமா என்பதை தான் அன்பார்ந்தவர்களே நாம் நம்மிடத்திலே கேள்விகளாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இவைகள் தான் ஆயாத்துல் உலில் அல்பாப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அறிவார்ந்த மக்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்து இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த மக்கள், அந்த அறிவார்ந்த மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ரப்பனா எங்கள் இறைவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவைகளை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறாய். சுபஹானக நீ பரிசுத்தமானவன், ஃபக்னா அஸாபன் நார் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாயா என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம். பாந்தவர்களே, இன்னைக்கு எந்த அருளை நாம் நினைத்து பார்த்து, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எந்த நியமத்தை நாம் நினைத்து பார்த்து, இறைவா இந்த நியமத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய், இந்த நியமத்தை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன், இதை நீ வீணாக எனக்கு தரவில்லை, எனக்கு பிரயோஜனப்படக்கூடிய அளவிலே நீ தந்திருக்கிறாய், எனவே எனக்கு சொர்க்கத்தை தா என்று ரப்பல் ஆலமீன் இடத்துல கேட்டால் அந்த இறைவன் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். இறைவா இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதன் மூலமாக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயா என்று இறைவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக அந்த ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இல்லாமல் போய்விட்டது. நாமெல்லாம் அருட்கொடைகள் அருள்கள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் வரக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்றால் பொருளாதார மாத்திரம்தான். அதனால்தான் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய நிலையை சொல்லும் பொழுது அவனுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட்டால் இறைவனை அந்த நேரத்திலே புகழ்வான், அதிலே அவனுக்கு ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டால் அந்த நேரத்திலே இறைவனை அவன் இழிவாக பேசுவான். இதுதான் மனிதனுடைய நிலை என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பாந்தவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய நினைவு இல்லாமல், இறைவன் கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் நமக்கு இறைவனை நினைவுபடுத்தாமல் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். ஒருவன் இறைவனை நினைவு கூறுகிறான், ஒருவன் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கிறான். இவருடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்றால், யார் இறைவனை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு சமமானவர்கள், யாரெல்லாம் இறைவனை நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மையித் மறைவித்தவர்களுக்கு சமமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தூதர் மென்மையாக பேசக்கூடிய நபர், ஆனால் அப்படிப்பட்ட அந்த தூதரை சொல்கிறார்கள், நீங்கள் இறைவனை நினைவு கூறினால்தான் நீங்கள் உயிரோடு இருப்பவர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை நீங்கள் நினைவு கூறாமல் இறைவனுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அவனுடைய நினைப்பு உங்களுக்கு வராமல் இருந்தால் நீங்கள் மரணித்தவர்களுக்கு சமமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனை எல்லா நேரங்களிலும் நினைவு கூறக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், பாருங்கள், அழகான செய்தி. இதை கேட்ட உடனே நாம் அதிகமாக இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்திலே நாம் நம்மை அதிகமாக ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அஹ்பிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன், பிஹைரி அமாலிக்கும் உங்களுடைய அமல்களிலேயே அது சிறந்த ஒன்றாக இருக்கிறது, வஅஸ்காஹா இன்த மலீகிக்கும் உங்களுடைய அரசன் அல்லாஹ்விடத்திலே அது உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, வஅர்ஃபஅஹா லிதரஜாத்திக்கும் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அது மட்டுமல்ல, வஹைருல் லக்கும் அந்த அமல் உங்களுக்கு சிறந்தது. எந்த அளவிற்கு சிறந்தது என்று சொன்னால், மின் யதாஇ ஸஹபி வல் ஃபில்லா உங்களுக்கு இந்த உலகத்திலே தங்கம் கொடுக்கப்படுவதை விட, வெள்ளி கொடுக்கப்படுவதை விட, இந்த உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய எல்லா செல்வங்களை விட உங்களுக்கு இந்த செயல், நான் அறிவிக்கக்கூடிய இந்த விஷயம் சிறந்ததாக இருக்கிறது. அதே போன்று எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னால், ஒரு போர்க்களத்திலே நீங்கள் எதிரிகளிடத்திலே சண்டை போடும் பொழுது நீங்கள் அவர்களை கொள்வதை காட்டிலும் அவர்கள் உங்களை கொள்வதை காட்டிலும் ஜிஹாதிலே கலந்து கொள்வதை விட, எப்படி சொல்கிறார்கள் தூதர் பாருங்கள், நீங்கள் அவர்களை கொன்று இஸ்லாமுக்கு வெற்றியை கொண்டு வருவதை விட, அவர்கள் உங்களை கொலை செய்து நீங்கள் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுவதை விட இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உயர்வையும் சிறப்பையும் தூய்மையையும் ஏற்படுத்துகிறது, ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய அமல் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹ்வை நீங்கள் சரியான முறையில் நினைவு கூறுவதுதான்.
அல்லாஹ்வை சரியான முறையிலே வாழ்நாளிலே நாம் நினைவு கூறக்கூடிய அமல் என்பது நாம் செய்யக்கூடிய ஜிஹாதை விட, நாம் அடையக்கூடிய ஷஹீத் என்ற அந்தஸ்தை விட, இந்த உலகத்திலே நமக்கு வழங்கப்படக்கூடிய எல்லா செல்வங்களை விட, இறைவனிடத்திலே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னவென்றால் அல்லாஹ்வை சரியான முறையிலே நினைவு கூறுவது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாக செய்து விட்டோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக நாம் மாறுவோம். எனவே அன்பார்ந்தவர்களை வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வை எப்படி சரியான முறையிலே நினைவு கூற வேண்டும், அந்த அடிப்படையிலே நினைவு கூறக்கூடிய தௌஃபீக்கினை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த காரியம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நினைவு கூறக்கூடிய காரியத்தோடு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய காரியத்தோடு இன்னொரு விஷயத்தை அவ்வப்போது இணைத்துதான் பேசுவான். நீங்கள் இறைவனை நினைவு கூர்ந்தால் இது உங்களுக்கு ஏற்படும் என்பதை இறைவன் ஒரு இடத்திலே நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், இன்னமல் முஃமினூன், முஃமின்களை பொறுத்தவரையிலே அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதா துக்கிரல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நீங்கள் ஒரு படைப்பை பார்க்கிறீர்கள், வானத்தை பார்க்கிறீர்கள், பூமியை பார்க்கிறீர்கள். அந்த படைப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இறைவனுடைய சிந்தனை வந்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு இறைவனின் மீது உண்டான பயம் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். இறைவன் இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே, இதுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்தி விட்டேனா, இதற்கெல்லாம் இறைவனுக்கு சரியான முறையிலே நான் நன்றி செலுத்தி விட்டேனா, நான் செய்யக்கூடிய அமல்களை ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே இந்த படைப்புகள் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பார்ந்தவர்களே. அதனால்தான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இறைவனை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் மறுமை நாளுடைய அந்த கடுமை என்பது எப்படி இருக்கும் என்று. மறுமை நாளை பொறுத்தவரையிலே ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், சூரியனை நமக்கு மிக அருகாமையிலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நினைத்து பாருங்கள், அந்த இடத்திலே உங்களை கற்பனை செய்து பாருங்கள். சூரியனுடைய வெப்பம் இன்றைய காலத்திலே தூரமாக இருக்கக்கூடிய பல மைல் தூரங்கள் இருந்தும் கூட அதை நம்ம தாங்கிக் கொள்ள முடிவது கிடையாது. நாளை மறுமை நாளிலே மிக சமீபத்திலே ரப்பல் ஆலமீன் அந்த சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக வியர்வைகளிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலர் தன்னுடைய கணுக்கால் வரை, சிலர் முட்டிக்கால் வரை, இடுப்பு வரை, சிலர் தன்னுடைய வேர்வைகளிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அந்த சூரியனுடைய வெப்பம் இருக்கும் என்பதாக தூதர் சொல்லிவிட்டு அந்த நாளிலே அந்த வெப்பத்திலிருந்து ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அந்த கடுமையான அந்த நாளிலே இந்த 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷிலிருந்து நிழலை கொடுப்பான் என்பதாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதிலே ஒரு சாரார் யார் என்றால் தனிமையிலே இருந்து இறைவனை நினைத்து அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்தது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அந்த மறுமை நாளிலே யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நினைவு கூறுவது என்பதை சாதாரண ஒரு அமலாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் அதை வெறுமனே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பரோடு அதை நாம் முடித்து விட்டோம். ஆனால் அதுவல்ல உண்மையான நினைவு கூறுதல் என்பது. திக்ர் என்று சொன்னால் அதுவல்ல உண்மையானது. மாறாக இறைவனை படைப்புகளை எல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த இறைவனை பற்றி நமக்கு வரக்கூடிய அந்த சிந்தனைகள் உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்த வேண்டும், உள்ளத்திலே ஆசையை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஆசை நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்க வேண்டும். இறைவன் அநியாயக்காரர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை குறித்தான பயம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். இறைவனுடைய நினைப்பு வந்தவுடனே நம்முடைய உள்ளங்கள் நடுங்கி அந்த நேரத்திலே நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்தது என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அர்ஷுடைய நிழலை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே. எனவே இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தனிமையிலே அமர்வதையும் தனிமையிலே அமர்ந்து இறைவனை நினைவு கூறுவதையும் இறைவனை நினைவு கூர்ந்து அந்த நேரங்களிலே கண்ணீர் வடிப்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே கஷ்டங்கள் வரும்போது அழக்கூடியவர்களாக மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. வெறுமனே சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே ஆனந்த கண்ணீர்களை வடிக்கக்கூடியவர்களாக மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தாருடைய இழப்புகள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்திலே வடிக்கக்கூடிய கண்ணீர்களாக மாத்திரம் நம்முடைய கண்ணீர்கள் இருக்கக்கூடாது. இறைவனுக்காக நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டும். இறைவனுடைய நினைவின் காரணமாக கண்ணீரை நாம் வடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிமையிலே அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக தனிமையிலே இருந்து இறைவனை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்களாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய கண்களை மாற்றி அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் மன்னித்தருள்வானாக.
எங்கேயெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிப்பிற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ரப்பல் ஆலமீன் உதவியையும் பற்றியும் வழங்குவானாக. எங்கேயெல்லாம் இஸ்லாமியர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவானாக.